ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, திருச்செந்தூர் கருவறையிலிருந்து இன்று நேரடியாக உன்னை பார்க்கவும் உன்னிடம் பேசவும் உன் அப்பா நான் வந்துள்ளேன். இதை முழுமையாக கேள். இன்று உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது. மகிழ்ச்சிக்காகத்தானே நீயும் இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்தாய். நீ எதிர்பார்த்த அந்த விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது. நீ எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனையில் மனம் தடுமாறி கொண்டிருக்கின்றாய். மனம் தடுமாறாதே தங்கமே. உன்னுடைய மனம் தடுமாறும் பொழுது உன் அப்பா என்னை நினைத்துக்கொள். நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காமிப்பேன். நீ கவலைப்படும் பொழுது அதை நிவர்த்தி செய்வது என்னுடைய கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டிருக்கின்றேன், காத்து கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு செல்ல போகின்றாய். நீ துவண்டு போகும் பொழுது யாரும் உனக்கு துணையில்லையே என்று எண்ணாதே. உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னுடன் துணையாகவே வருவேன். உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே. நம்பிக்கை கொள். ஒரு நாள் வலியோடு போகும், மறுநாள் வெறுத்து போகும், சில நாட்களில் பழகி போகும், ஒரு சில நாட்களில் விலகி போகும் உறவுகள். அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. எனவே இந்த வாழ்க்கையை நீ நினைத்தபடி சந்தோஷமாக வாழ முயற்சி செய். அவர்களை பிரிந்து விட்டேன், அவர்களை இழந்து விட்டேன், அவர்கள் என்னை திட்டிவிட்டார்கள், காயப்படுத்தி விட்டார்கள் என்று மற்றவர்களுக்காக உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. மனிதர்கள் அப்படித்தான். சில சமயங்களில் காயப்படுத்துவார்கள், சில சமயங்களில் அன்பை கொட்டி தீர்ப்பார்கள். யாரையும் முழுமையாக நம்பாதே. இதனை நான் பலமுறை உன்னிடத்தில் கூறிவிட்டேன். நீயும் அப்பொழுது சரி என்கின்றாய். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல யார் மீதாவது அதிகமான அன்பை வைத்து பின்பு அவர்களுக்காக அழுது கொண்டிருக்கின்றாய். பின்பு நான் தவறு செய்தது போல என்னிடம் வந்து கோபம் கொள்கின்றாய். தங்கமே, தவறு எங்கே ஆரம்பிக்கின்றது என்பதை முதலில் உற்றுப்பார். உன் வாழ்க்கை நீ எடுக்கும் முயற்சிகளில் இருக்கின்றது. நீ மற்றவர்களுக்காக ஏங்கி உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய நேரத்தையும் வீணடிக்காதே. உன்னுடைய முயற்சிகளையும் செயலையும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. அதில் உன்னை வெற்றி பெற செய்வது என்னுடைய கடமை. உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கு தெரியாது உன்னோடு நான் இருக்கிறேன் என்று. நீ பயம் கொள்ளாமல் அடியெடுத்து வை. ஓம் சரவண பவ என்று மனதார சொல். நீ வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயமாக நடக்கும். இன்றே ஒரு பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு தங்கமே. இப்பொழுது உனக்கு வரப்போகும் முன்னேற்றத்தை தடுக்க இங்கு யாராலும் முடியாது. நான் உனக்கு துணையாக இருந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி காண வைப்பேன். நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்கு நான் 100 அடி எடுத்து வைப்பேன். கவலைப்படாமல் தைரியமாக இரு. ஓ முருகா வெற்றிவேல் முருகா.